டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. அதாவது குத்துனால குத்து வலு குத்துன்னு வாங்கல, அந்த குத்து டக்குன்னு ஓப்பனா சொல்லிட்டாருங்க. நீங்க மட்டும் பரந்தூர் மக்கள்கிட்ட போய் பேசலன்னா முதலமைச்சர் அவர்களே நான் ஸ்ட்ரெயிட்டா தலைமைச் செயலகத்துக்கே வந்துடுவேன். கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வைக்கிறது நம்ம ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ இல்ல, நம்ம தாவேக்கா. அதாவது இது வரைக்கும் விஜய் பேசினதுல இது கொஞ்சம் ஆக்ரோஷமான ஸ்பீச்சா எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் அரசியல் வரப்போற அப்படின்னு சொல்லும் போதே அது ஆப்வியஸா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் கட்சி நிற்பார்ன்றது அவர் ரசிகர்கள் அதானே ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் பிரச்சாரம் பண்ணுவார், ரோட்டுக்கு வரணும், பேசணும். அவர் அடிக்கடி வந்துட்டு போனாதான் அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். நீங்க வந்துட்டு டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன பண்ணணும்னா டிவிகே தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. அப்ப நீங்க இடம் விட்டுறீங்க, ஏடிஎம்கே இடம் விட்டுறீங்க, பிஜேபிக்கு இடம் விட்டுறீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்துவேன், அதுல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது. ஆனா விஜய் அவர்களும் இன்னும் அதிகமா வீதிக்கு வந்து மேடைகள் போட்டு எல்லாம் பார்த்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாதான். ஒண்ணு என்ன தெரியுமா, தாவேக்கார ரொம்ப பேசுறாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து அதிக நோட்டிசபிள் பார்ட்டியா இருக்கிறது வந்து டிவிகே தான். அதனால வந்து வேற வழியே இல்லை அவங்களுக்கு. விஜய் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்காரு. இப்போ ஆகஸ்ட் மாதம் சுற்றுப்பயணம் சொல்றாங்க. இந்த சுற்றுப்பயணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது, ஏன்னா எல்லா தொகுதிக்கும்ன்றது சாத்தியமான எனக்கு சத்தியமா தெரியல. 234 தொகுதிக்கும் அவர் போய் தான் ஆகணும். விஜய் அவர்களை வந்து எல்லாருக்கும் பார்க்க பிடிக்கும், ஃபேன்ஸ் அதிகம், கொண்டாடுறவங்க அதிகம். பொலிட்டிக்கலி வரும்போது அவங்களோட ஸ்டாண்ட் வேறையா இருக்கலாம். நான் திமுக ஓட்டு போடுவேன், நான் அதிமுக ஓட்டு போடுவேன், நான் பாஜக ஓட்டு போடுவேன், ஆனால் எனக்கு விஜய் தான் பிடிக்கும், ஹீரோவா அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதை உடச்சி ஒரு ஹீரோவா இல்லாம ஒரு அரசியல் தலைவரா அவருக்கு கூட்டம் கூடுற சூழ்நிலை ஏற்படணும்னா அந்த விஷயம் வந்து விஜய்க்கு இருக்கு. விஜய் வந்தா நல்லா இருக்கும், விஜய் வந்தா சூப்பரா இருக்கும்லாம் பேசுறாங்க. அப்போ விஜய் வரணும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல மும்மரமா பாத்துட்டு இருக்கீங்க. கேமரா ஆன் ஆனதுக்கு அப்புறமா கேமரா ஆன் பண்ணியாச்சுங்க. உண்மையிலேயே அப்படியா மறந்து பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா. ஐயா உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். அப்பா ஐயா பேசுங்க. அப்படி ஒரு சூழல் நானும் பாக்குறேன், பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம ஆனும் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு பயங்கரமா பேசியிருக்காரு, வெளியா வெடிச்சிருக்காரு விஜய். டக்குனு ஓப்பனா சொல்லிட்டாருங்க. நீங்க மட்டும் பரந்தூர் மக்கள்கிட்ட போய் பேசலன்னா முதலமைச்சர் அவர்களே நான் ஸ்ட்ரெயிட்டா தலைமைச் செயலகத்துக்கே வந்துடுவேன் மக்களை கூட்டிட்டு அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமான. அதாவது இது வரைக்கும் விஜய் பேசினதுல இது கொஞ்சம் ஆக்ரோஷமான ஸ்பீச்சா எடுத்துக்கலாம். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அப்படியே இந்த லெவல் ஏத்திட்டே போறாருல. இல்ல இதோட ஆக்ரோஷமா அவர் பேசியிருக்காரு. ஆனா அது வந்து வேற ஒரு இதுல பயங்கரமா. அதுலயும் ஒரு ஆட் ஆன் இருக்குல்ல, ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. அப்புறமா திமுக அதிமுகன்னு மென்ஷன் பண்ணாரு. இந்த வாட்டி ஓப்பனா பேர் சொல்லி அது இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா அதிமுக மேல அவர் எந்த விமர்சனமே வைக்கல, பேரே சொல்ல மாட்டாரு. நினைச்சேங்க இப்படி சொல்லுவீங்க, நான் நினைச்சேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுல்ல, அதை வந்து பிரேக் பண்ணிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு, கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வைக்கிறது நம்ம ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ கிடையாது, நம்ம தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அதாவது குத்துனால குத்து வலு குத்துன்னு வாங்கல, அந்த குத்து குத்து அந்த மாதிரி அடிச்சிட்டாரு. ஆமா, ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்க போகுது தாவேக்கா, இன்னொன்னு பாஜக கூட கூட்டணி வைக்க போகுது. அதிமுக கூட வச்சாலே அதுதானே. அதுதான். ஆனா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அங்க அவங்களும் பாத்தீங்கன்னா வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டு விஜயோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்றது, உங்களுடைய அரசியல் பயணம் சாதனை ஆகட்டும் அப்படின்றலாம் போட்டுட்டு இருந்தாங்க. தமிழிசையெல்லாம் அவ்வளோ பேசியிருந்தாங்க. அவங்க மட்டும் கிடையாது, முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து விஜய் வருவாருன்னு ஷோரா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பேசும்போது சொன்னாரு, விஜயா இருக்கட்டும் இல்ல சீமானா இருக்கட்டும் நீங்க கூட வந்துட்டீங்கன்னா தான் திமுக வீழ்த்த முடியும்னாரு. அப்புறம் போக போக அவர் வந்து சஜஷன் கொடுக்கல, அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு வருவார், விஜய் வருவார், இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அவர் வருவார். சொல்லிக்கிட்டே இருந்தா வந்து நடந்துரும்ல, அது மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. நீங்க அப்படி சொல்றீங்களா? மனசுல நினைச்சிட்டே இருந்தா நடந்துடும் அந்த மாதிரி. அவர் மொத்தமா வந்து கேட்ட மூடிட்டார். அதுக்கப்புறம் யாரு கூடயும் கூட்டணி கிடையாது. ஐ மீன் யாரு கூடயும்னா, அதாவது திமுக பாஜக அவங்க கொள்கை சார்ந்து ஒரு கூட்டணியே வைக்க வாய்ப்பே இல்லை. தலைமை வந்து தாவேக்கா தான். தலைமை தாவேக்கா. மேபி நீங்க வரீங்கன்னா வாங்க, யார இல்லாத கொள்கை கோட்பாடெல்லாம் தாண்டி வரீங்கல்ல வாங்க, வந்தீங்கன்னா தலைமை தாவேக்காவா தான் இருக்கும், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டார். சர்ப்ரைஸ்ல அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்க, அது ஒரு நியூஸ் எல்லாம் சொல்றாங்க. அதனால ஒரு மாநாடு, ஒரு செயற்குழு கூட்டம், எல்லாத்துலயும் ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றும். அந்த தீர்மானத்துல வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான். அது வந்து ஒரு கட்சியோட இதுங்க, ஒரு பாரம்பரியம்.
அவர்களே சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரி இது நீங்க கலாய்க்கிறீங்க பாரு. கலாய்க்கலைங்க, அந்த மாதிரி ஒரு இதுதான் விஷயம் தான் இது. இல்லை எனக்கு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியல் வரப்போற அப்படின்னு சொல்லும் போதே அது ஆப்வியஸா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் கட்சியில் நிற்பார்ன்றது அவர் ரசிகர்கள் அதானே ஒத்துப்பாங்க. மற்ற கட்சியில் சேர்ந்து நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அதிமுகவில் பேசியாச்சு டெபுட்டி சிஎம்க்கு ரெடி, பட் நான் ஆனஸ்டாக நினைச்சேன்னா டெபுட்டி சிஎம்க்குலாம் அவர் போட்டி போட்டார்னா அவரோட ஃபேன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது சொல்லியிருப்பார்ல, அவர் வரல அரசியலுக்கு வந்தாலும் நான் சிஎம் ஆக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு, வேற நிறுத்துன்னு சொல்லிட்டாரு, பட் நான் மற்ற கட்சிக்கு போக மாட்டேன், நம்மளும் அதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னே அவர் சொன்னார். அந்த தாட் தான் வந்து விஜய் அவர்களுக்கும் இருக்குன்னு ஃபர்ஸ்டே எனக்கு தோணுச்சு. எல்லாருக்குமே அதானே தோணும். அவர் வந்து இன்னொரு கட்சியில சேர்ந்து இணைஞ்சு அதுல வந்து ஒரு டெபுட்டி சிஎம்மாவோ இல்லை ஒரு மினிஸ்டராவோ ஆகிறது, அது இவங்க நின்னா தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனாக நிற்கணும் அப்படின்றது அவருடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக. அது வந்து எப்படின்னா நீங்கள் விஜயகாந்தோட கம்பேர் பண்ணி கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தனிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்தோட அந்த வேல்யூ இங்கே இருந்தது. தென் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிமுகவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா எதிர்கட்சி தலைவராக ஆனாலுமே அதுக்கு அடுத்த கட்ட தேர்தல் வரும்போது மக்கள் நல கூட்டணி நிறைய விஷயங்கள் வந்து அவர் இது பண்ணி அது கொஞ்சம் நீர்த்து போயிடுது அந்த விஷயம். ஏன்னா இவங்க சொல்ற விஷயம் எடுத்த உடனே சொல்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று கட்சி தான் தாவேக்கான்னு சொல்லி தான் உள்ள வராங்க. இதை தாண்டி பாஜகன்ற ஒரு பெரிய சக்தியை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லிட்டு தேர்தலுக்காக டக்குன்னு அதிமுக கூடயோ இல்லை பாஜக கூடயோ கூட்டணின்னு போயிட்டாங்கன்னா அது வேற மாதிரியான விளைவை ஏற்படுத்தும். ஆனா எனக்கு ரொம்ப நாளாவே அதிமுக விமர்சனம் செய்யாம இருந்தது, அதிமுக தரப்புல தாவேக்காவை தாக்காம இருந்தது, எல்லாமே வந்து ஒரு தடவை சிங்க் ஆயிட்டே இருந்துச்சு. ஒருவேளை ஒரு கூட்டணிக்காக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஏன் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பாஜக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப கிட்டத்தட்ட வெறுப்புல தான் இல்லை. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே வந்து என்னன்னா ரெண்டு கட்சியும் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஒன்று காங்கிரஸ், ஒன்று அதிமுக. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க திமுக கூட்டணி அப்படின்றது. ஆனா காங்கிரஸ் கூட தாவேகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேரே மென்ஷன் பண்ணல. இந்த பக்கம் அதிமுக பேரே மென்ஷன் பண்ணல. பாஜக தான் வந்து கொள்கை சொல்லாம இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் கிளியரா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல கிளியரா சொல்றது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க திமுகவோ அதிமுக கிடையாது, கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வைக்கிறதுன்னு சொன்னது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நம்ம கூட்டணிக்கு யார் வேணா வரட்டும், ஆனா தலைமைன்றது நாங்களாதான். ஆமா, அது வந்து அப்ப ரெண்டுமே கிளியரா நமக்கு புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. ஏகப்பட்ட தீர்மானங்கள் வந்து ரிப்பீட்டட் தான். ஆல்ரெடி அவங்க போட்ட செயற்குழு கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான் அதில் இருந்தது. ஆனா முக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை பேசுறாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செயற்குழு கூட்டம், இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்கும் போது தாவேக்கா தொடர்பாக நிகழ்ச்சி நடக்கும் போது மட்டும்தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. ஒரு மேடையில ஏறி பேசும்போதோ இன்னைக்கு கூட தீர்மானங்கள் படிக்கும்போது சேர்த்து அப்படியே வந்துட்டு இந்த விஷயத்தையும் பறந்து போயிருக்காரு. இதை தாண்டி வந்து நீங்க சொல்லியிருக்கலாமே முன்னாடியே. இப்ப இந்த அஜித்தோட மரணத்துக்குலாம் கொஞ்சம் முன்னாடியே வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வீடியோ போட்டாரோ, ஒரு வீடியோ போடலாம், ஒரு விஷயத்த வந்து சொல்லிடலாம். இப்ப நேர போய் பார்த்தாரு வச்சாருங்கிறதெல்லாம் ஓகே. நீங்க ஒரு கொடிப்பாடலும் ஒண்ணு போட்டிருக்கீங்க, அதுல சொல்ற வரிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 எழுத்து மந்திரம் இதெல்லாம் நீங்க ஓகே. அதாவது தூரம் நின்று பாக்குற தலைவரை தாண்டி தோல் மேல கை போடுற தலைவர் வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னு போது நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்? மக்களோட மக்களா வந்து விஜய் நிக்கணும், மக்களோட மக்களா வந்து பேசணும்னு தான் ஆசைப்படுறோம். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டே போகும்போது அது கொஞ்சம் இதா இருக்கு. கரெக்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமா ரொம்ப சீக்கிரமா இவ்வளோ பெரிய மக்களோட பேராதரவு பெற்ற கட்சினா தாவேக்கா. அப்படி இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டே தான் இருக்கு. இல்ல நீங்க சொன்னது ஆக்சுவலா ரொம்ப நீங்க சொல்லும் ப்ரிசைஸா சொல்லிட்டீங்க. என்னன்னா அவர் வந்து நேர்ல போய் பார்த்துட்டாரு, அதுல எங்களுக்கு விமர்சனம் இல்லை. ஆனா ஏன் அவர் பேசல? அவர் பேசிருக்கலாமே. என்னன்னா ஒரு ரியாக்ஷனை கேட்கலாம். நடக்குது அடுத்த நிமிஷம் வந்து இது ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப இந்த நிக்கிதான்றவங்க யாருன்றது ஓடிட்டு இருக்கு. அப்படின்னும் போது ஏன் அவங்களை கைது பண்ண முடியாதா? ஏன் அவங்க விசாரணைக்கு வரமாட்டாங்களா? என்ன பண்ணுது திமுகன்னு ஒரு வார்த்தை பேசினாருன்னா, ஏன்னா இவரெல்லாம் பேசினாருன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம். அதைத்தான் நான் சொல்றேன். அதிகமா இப்ப எல்லாரும் கேட்கறாங்க என்னன்னா, ஏன் விஜய் தான் பேசணுமா, ஏன் திமுகக்கு தெரியாதா? நான் என்ன கேட்கிறேன்னா, எதிர்கட்சி வேலை என்னன்னா திமுக சரியா வேலை செய்தா, ஆளுங்கட்சி ஒழுங்கா இருக்கான்னு பாக்குறதா எதிர்கட்சி, மக்களோட மக்களா நிக்கிறதா எதிர்கட்சி. நீங்க வந்துட்டு டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்றீங்க. அப்படி என்ன பண்ணணும்னா டிவிக்கே தான் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. அப்ப நீங்க இடம் விட்டுறீங்க, ஏடிஎம்கே இடம் விட்டுறீங்க, பிஜேபிக்கு இடம் விட்டுறீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு செயற்குழு கூட்டம் நடத்துவேன், அதுல வந்துட்டு நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு நேரடியா தலைமைச் செயலகத்துக்கே வந்து சொல்லுவேன்னு சொல்ற விஷயத்த இன்னும் சீக்கிரம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரைவா நடக்க போகுது. நீங்க விளக்க உரை கொடுக்குறீங்களே முதல்வர்களே, ஏன் அதை பண்ணி அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா கூட இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு சொல்றேன். அதுதான் இப்போ அவர் வந்து இந்த விஷயத்துல அவர் ஏன் அறிக்கை விடல, இல்ல புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இதுக்கு சொல்றாங்களே அப்படின்ற சங்கடம் வந்து விஜய் ரசிகர்கள் இருந்தது. அவங்க அதுக்கப்புறம் அஃபிஷியலா வந்து இதெல்லாம் போஸ்ட்லாம் போட்டாங்க, அதை கிளியர் பண்ணாங்க, எல்லாமே ஓகே. பட் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஜல்லிக்கட்டுக்கு பேசுன மாதிரி ஒரு சின்ன வீடியோ பேசும்போது அது இன்னும் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல அவர் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு வரும். ஓகே, இவருக்கு எல்லாமே தெரியுது, இப்ப இருக்க அரசியல் தலைவர்கள் என்ன
பிரச்சனை எல்லாரும் பாக்குறாங்கன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்க ஏதோ சொல்ற விஷயத்த அப்படியே வாங்கி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லைங்க. மீடியால காட்ட மாட்டாங்கன்றலாம் சொல்ல முடியாதுங்க. இப்ப கூட பாருங்க, நான் ஒரு 3 ஃபீடு 4 ஃபீடை தாண்டி போயிட்டேன், இன்னும் விஜயோட ஸ்பீச் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாமே இருக்கு. அது எல்லாமே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் யார் பாப்பான்னா அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, அவங்க எல்லாம் முழு நேர வேலையில எளிய நேரமா பாக்குறது என்னன்னா அந்த யூடியூப் தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி பாத்துட்டு டக்குனு விஜய் ஸ்பீச் வருது பாக்குறாங்க. ஓ, இத பத்தி பேசியிருக்காருப்பா விஜய். இது உங்களுக்கு ஒரு மைலேஜ் தானே அடுத்தடுத்து போறதுக்கு. அதுதான் ஒரு போஸ்டா, ஒரு அறிக்கையா, ஒரு லெட்டரா விடுறதுக்கு பதிலா ட்விட்டர்ல நீங்க அறிக்கை போடுறீங்க. எத்தனை பேர் ட்விட்டர் இருக்கு உங்ககிட்ட? ட்விட்டர் இருக்கு, எத்தனை நாள் போயிருக்கீங்க உள்ள போய் பாக்குறது? நீங்க எதுக்கு போறீங்கன்னு தெரியாது, பட் ஆனா போயிருக்கீங்க. 4-5 வாட்டி அறிக்கை படிக்கிறதுக்காக போயிருப்போம். நம்ம வேணா வேலை செய்யறோம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போயிருக்கோம். நிறைய பேர்ட்ட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அதை போய் படிக்கணும்ன்ற மைண்ட் செட்லாம் இருக்காது. ஒரு கார்டை தான் பார்ப்பாங்க. அந்த கார்டு இப்ப இருக்க ஊடகங்கள் எந்த லட்சணத்துல போடுறாங்க, சூப்பரா போடுவாங்களே. எஸ், நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொன்னாவே அது வேற மாதிரி கூட போடுவாங்க. சோ இந்த மாதிரிலாம் அரசியலுக்கு உறுதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, இன்னொரு ஒரு சேனல் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்னன்னா யார் பேசுறான்றதை பொறுத்து கொஞ்சம் அவங்க மேல பாத்துட்டு இருக்கும் தலையை சொறிகிற போட்டோல இருக்குல்ல, அதை போட்டு நியூஸ் போட்டு விட்டுறாங்க. ஒன்னும் இல்லை, இப்போ பார்த்தேன் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டுட்டு இந்த போஸ்ட் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த போஸ்ட். அதாவது அது ஒரு எதிர்கட்சியோட சேனல் வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சியோட சேனல்னா ஆமா அறிவிச்சுட்டாங்க, ஒரு கலாய்க்கிறான் தலையை சொறிகிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் போட்டு அவர் ஒரு ஜாலி பண்ணுவாங்க. அதனால சொல்றதான் விஜய் அவர்கள் நேரடியா பேசினாரு ஒரு வீடியோ. அந்த விளக்கத்துக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுத்த மாதிரி ஆயிட்டு போறோம்ல. சோ அது எல்லாமே இருந்துச்சு. இதை தாண்டி கட்சியோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப முன்னாடி அவங்க எதுவுமே தெரியாது, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பெருசா பண்ணிட போறாங்கன்னும் போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நிர்வாகி, ஒரு வீட்டுக்கு ஒரு நிர்வாகி உறுப்பினரா இருக்கணும்ன்ற போதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, நல்ல விஷயங்களா தான் பண்றாங்க. ஆனா திமுகவோட கம்பேர் பண்ணிட்டே போகும்போது அண்ணா அவர்களுடைய ஒரு பழைய விஷயம் சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தெருமுனை கூட்டம் நடக்குதுன்னா அங்க நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் கடை வச்சிருப்பாரு, ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாரு, ஒருத்தர் அங்க ஒரு உணவகம் வச்சிருப்பாரு, எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களும் காசு கொடுத்து தான் இது பண்ணியிருப்பாங்க. அண்ணா அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க பேர்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாராம். சைக்கிள் கடை செல்வராஜ் அவர்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த உணவு நடத்திட்டு இருக்க பூபதி அவர்களேன்னு சொல்லுவாரு, வாட் எவர் அவங்க பேரை சொல்லுவாரு. சொன்ன உடனே அவங்க பாத்தீங்கன்னா அண்ணா வாயில தெரியுது பாரு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. என்னன்னா இவ்வளவு பெரிய கட்சியா இருக்காங்க, ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா ரீசெண்டா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது போறீங்களா, உறுப்பினர்லாம் சேர்க்குறீங்களா, எப்படி ஆர்வமா சேர்றாங்களா, அந்த லெவலுக்கு இருக்காங்க. நீங்க சொல்றது சரியான பாயிண்ட். அந்த லெவலுக்கு இப்ப வீடியோ கால்ல பேசினதெல்லாம் பார்த்தோம், சாப்பாடு எல்லாம் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுற பிகாஸ் தேவை. ஏன்னா நீங்க சமூக வலைதளங்களை பார்த்துதான் மக்கள் உணர்றாங்கன்றது தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு விஷயம் நடத்துறீங்க பண்றீங்கன்னும் போது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்றத நம்ம பேசுறோம். அவங்க விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுறத தாண்டி கட்சிக்காக உழைக்கணும்னு தான் வர்றாங்க. அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அவங்களையும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒவ்வொரு தெருவா போய் பேசுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க கொஞ்சம் புஷ்அப் கொடுங்க. ஏன்னா உட்கார்ற அந்த தாவேக்கா நிர்வாகிகள் செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே கண்டென்ட் காலி ஆயிடுச்சு. பிகாஸ் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பேசினாதானே அவங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். இல்லை, ஏன்னா இப்போ இவரு அந்த கட்சியினுடைய நிர்வாகி புசியானந்த் அவர்கள் சொல்லும் போது எங்களுக்கு எல்லாமே ஈஸி, அவரை கூட்டு போறதா நிர்வாகி. நிர்வாகி இல்ல, அவர் பொதுச் செயலாளர். அவர் பேசும்போது என்னன்னா அவரை கூட்டு போறதா எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ரீசன் என்னன்னா அதை நம்ம ஆளுங்க இழுத்துன்னு போறது வேற, அவங்க இஷ்டத்துக்கு பேசும், அது அவருடைய வட்டார மொழி. அதை அப்படி சொன்னாரு. அது காரணம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக வந்துருது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் அதை தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கப்புறம் அவர் பிரச்சாரம் பண்ணுவார், ரோட்டுக்கு வரணும், பேசணும். அவர் அடிக்கடி வந்துட்டு போனாதான் அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகும். எப்பயுமே ஒரு ஸ்டாரா பார்த்து பழகிட்டாங்க, கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்ற. இப்போ ரோட் ஷோ எல்லா கட்சியுமே நடத்துறாங்க, கூட்டம் வருது மக்கள். ஆனா இந்த மாதிரி ரசிக மனப்பான்மையோட ஆர்ப்பரிச்சுட்டு வர்றது இல்லை. ஏன்னா ஒரு கண்ட்ரோல் அவங்களுக்கே புரிஞ்சிருது. ஓகே, தலைவர் வராரு, நம்ம கட்சியில இருக்கோம், நம்ம கோஷம் போடுவோம், பார்ப்போம், கையசைப்பு எல்லாமே. ஆனா விஜய் அவர்கள் இன்னும் அதிகமா வீதிக்கு மேடைகள் போட்டு எல்லாம் பார்த்து கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாதான் தலைவர் வந்திருக்காரு, அந்த ரெஸ்பெக்டோட நம்ம இருப்போம் ஃபேன்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு நாள்ல டக்குன்னு ஒரு வருஷத்துல நீ ஒரு ரசிகனா இருக்கும், ஃபுல்லா தொண்டனா மாறிடு அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அவங்க அந்த மேல இருந்து குதிச்சு இறங்கி வந்தது இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த கட்சியினுடைய சடனான அந்த அப்ரைசிங் இருக்குல்ல, அது அப்படியே நீர்த்து போகுது. பாத்தீங்களா, என்னமோ நினைச்சோம், கடைசியில இன்னும் இப்படிதான் இருக்கிறாங்க, ரசிகர் மனப்பான்மையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது. இல்லைங்க, அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா வந்து முக்கிய நிர்வாகிகளே பேசும்போது அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு பேசுறாங்க. ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணுங்க, ராஜ்மோகன் பேசுனது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ராஜ்மோகன் அவர்கள் வந்து இப்போ இல்ல, முன்னாடியில இருந்தே வந்து எப்பயுமே பொலிட்டிக்கலி கரெக்டா ஒரு தெளிவா பேசுவாரு. ஒரு நல்ல மென்டார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஃபிகருக்கு அது ஒரு மென்டர் மாதிரி. ஆனா அவர் வந்து பேசும்போது அஜித்துக்காக விஜய் குரல் கொடுக்குறான்றது வந்து உண்மையிலே டிசப்பாயிண்டிங்கா நேம்காக. ஆமா, அது இது வந்து உதாரணமா சொல்ல வேண்டிய விஷயம் இது கிடையாது. ஆக்சுவலி நீங்க தான் சொல்றீங்க அவர் வந்து ஆக்டர் இல்ல, நடிகர் இல்ல, அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்ட்டு. நிறைய டிவி சேனல்ஸ்ல கார்ட்லாம் போடும்போது நடிகர்னு போட்டாலே அவங்க கோவப்படுவாங்க. ஏங்க அவர் தான் அரசியல் தலைவர் ஆயிட்டு, தாவேக தலைவர்னு போடுறதான நடிகர்னு இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க. சொல்லும்போது நடிகர் விஜய்னு சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க வந்து பட சம்பந்தமான விஷயத்துக்கு நடிகர் விஜய் சொல்லுங்க, இல்லைன்னா கூட நடிகர் மற்றும் தாவேகாவின் தலைவர்னு சொல்லுங்க. அப்படி போடுறாங்க தானே, சொல்றாங்க. அது மாதிரி சொல்லலாம். இவரே இப்படி சொன்னாரு அப்படின்னா, கட்சியில இருக்க நீங்களே வந்துட்டு நீங்க மாதிரி சொன்னீங்க அப்படின்னா என்னைக்கு அவர் தலைவரா மாறுறது? இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நீங்க இவங்கதான் எடுத்துக்காட்டா சொல்றாங்க இல்லையா, எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் படம் நடிச்சாரு. நடிக்கும் போதும் நடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி அவர் தலைவர்ன்ற பேரை எப்பயோ வாங்கிட்டாரு. தலைவருங்கிறது மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. அதை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னா அவரோட செயல்பாடுகள், கட்சியோட செயல்பாடு. அவங்க கட்சியில இருக்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. இதே மாதிரிதான் விஜய் கட்சி எப்படி பேசினாலும் அதே மாதிரி தான் அதிமுக ஆரம்ப காலத்துல பேசினாங்க. ஏங்க இவரெல்லாம் அமைச்சரா, இவரெல்லாம் இவரா, அவரெல்லாம் அவரான்னு கேட்டாங்க. ஆனா அந்த கட்சி தான் இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு ஒரு விஷயத்த பண்ணி, ஆமா 2-3 வாட்டி தொடர்ந்து வந்து இருந்து இன்னைக்கு இவ்வளவு ஜெயிக்கிற ஒரு லெகசி இருக்கு. எனக்கு என்னன்னா, இது கட்சியில வேற யாராவது பேசினாங்கன்னா கூட சரி ஓகே பேசுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஆமா, இது வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான விஷயம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து நேஷனல் லெவல் மீடியாஸ் நியூஸ் போடுற அளவுக்கு ஒரு சீரியஸான விஷயம். அந்த இடத்துல கொண்டு வந்து அது அவர் பின்னாடி வீடியோல ஒரு தம்ப்நெயில வேற வைக்கிறாரு, அஜித்துக்காக குரல் கொடுத்த விஜய் அப்படின்றப்போ அது ரொம்ப சங்கடமா இருக்கு. அதை தவிர்க்கலாம். ஆமா, அது இன்னும் வந்து உங்களுக்கு ரசிக மனப்பான்மையை தாண்டி ஒரு மாதிரி இருக்கு. அது இந்த விஷயம் அப்படி பேசுற விஷயம் கிடையாது, வேற ஏதாவது விஷயத்தை நீங்க அப்படி பேசுகின்ற மாதிரி பஞ்சா பேசுறதோ இல்ல மக்களை ஆர்ப்பரிக்கிற மாதிரி பேசுறதோ தேவைதான். அது இதை எடுத்துருக்க வேணான்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, சில நேரம் அவருடைய நிர்வாகிகள் பேசும் பொழுது அது வந்து ரொம்ப தவறா போயிடுது. அது என்னன்னு அப்படின்னா, இவர் ஆதவ அர்ஜுனாவே பேசும்போது ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கி அட்டாக் இருக்குல்ல, அதை ஒரு உதாரணமா எடுத்திருப்பார். அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு யாருமே அதை உதாரணமா சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராஜடி. இன்னைய வரைக்கும் அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அது காரணமே அதுதான். எப்படி முருகர் மாநாட்டில் வந்து பேசினாரு, அண்ணாமலை பேசினாரு இல்லையா, இஸ்ரேல் போற வச்சு அவரு ஒரு கதை சொன்னாரு. அவர் சொன்னதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா உலகத்துல எல்லாரும் என்ன தெரியுமா விமர்சனம் வைப்பாங்க, அமெரிக்கா மேல அணுகுண்டை கண்டுபிடிச்சது நீங்க தான், அதை எடுத்துட்டு போய் யாருமே போட்டதே கிடையாது ஃபீல்டுல. அப்படி அமெரிக்கா மட்டும்தான் உலகத்துல இன்னொரு நாடு மேல அணுகுண்டு வீசி இருக்காங்க, அது பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க. அதை ஒரு சூப்பரான உதாரணமா முன்வைக்கிறது வந்து ஹிட்லரை கொண்டாடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி போயிடும். புசியானந்த அவர்களே பேசும்போது கூட ஒரு மாதிரி வீடு ஒரு மாதிரி பாலடைஞ்சு வீடா இருந்துச்சு, அங்க அவர் சாப்பிட்டாரு அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் கான்சியஸா, கொஞ்சம் இல்ல 100 மடங்கு. அது என்னன்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் ஒரு ஒர்க் பண்றாருல, அதை ஈஸியா காலி ஈஸியா ஒன்றும் இல்லைங்க. அந்த தீர்மானங்கள் படிக்கிறாங்க, விஜய் அவ்வளவு தெளிவா ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் தடுமாறி தான் அந்த தீர்மானத்தை சொன்னாங்க. விஜய் ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் அந்த அரங்கம் அதிர்ந்து பிரேக்கிங் நியூஸா மாறுது. எல்லாருக்குமே தலைப்பு செய்தியா மாதிரி, நீ டிபேட்ஸ் ஃபுல்லா பாதி டிபேட்ஸ் அதான் இருக்க போகுது. இவ்வளவு பவர்ஃபுல் லீடர் என் கையில வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு ரொம்ப கண்ணியமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இப்போ வந்து அவங்க போய் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்றதுனால விஜய்க்கு பெருமை ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி அது வந்து எங்களுக்கு நடிகரா இருக்க வரைக்கும் விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தூங்குவாரு, அங்கதான் தூங்குவாரு, அங்கதான் இருப்பாரு, கேரவன் போக மாட்டாரு, கேஷுவலா இருப்பாரு, தனியா இருப்பாரு, நல்லா பேசுவார். இது நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. நீங்க தலைவர் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க சேவை செய்யதான் சிகரம் விட்டு கீழே இறங்கி வரீங்க, நீங்களே பாட்டு பாடுறீங்க, அப்படிதான் இருக்கணும். அதான் எங்க ஆசைப்படுறோம். எங்க எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, எம்ஜிஆரோட ஃபிகரும் எப்படி ஒரு விஷயம், அவர் வந்து தொட்டா போதும், பார்த்தா போதும். எங்க அப்பாலாம் பயங்கர எம்ஜிஆர் ஃபேனு. தலைவர் வராரு, அவரை மாதிரி ஒருத்தர் வேஷம் போடுவாங்க பாருங்க, அவர் காலத்தை எடுத்து காலை தொட்டு கும்பிட்டுலாம் இருந்ததை நான் பார்த்துருக்கேன். நடக்கும். எங்க அப்பா மெமிக்ரி எல்லாம் பண்ணுவார் எம்ஜிஆர் மாதிரி. அவர் ஸ்டேஜில் மெமிக்ரி பண்ணும் போது நான் கேட்பேன், ஏன்னா எம்ஜிஆர் மெமிக்ரி ரொம்ப விருப்பப்பட்டு பண்றீன்னு கேட்டா, அதை பண்றதுதான் என் வாழ்நாளில் இருக்கக்கூடிய பெரிய பெருமையா நான் நினைக்கிறேன். அவர் பேசுறத வச்சு கை தட்டுறாங்கல்ல, அப்போ அந்த அளவுக்கு எம்ஜிஆரை உள்வாங்கியிருக்காங்க. அப்பேற்பட்ட தலைவரே ரோட்ல இறங்கி எல்லாரையும் பேசி பழகி இது பண்ணனாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து இப்ப வரைக்கும் எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறது ரீசன்னா அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. நீங்க அந்த 3 எழுத்து மந்திரம் தான் விஜய்ன்னு சொல்லும் போது இறங்கி வரட்டுமே. யாரும் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த வாட்டி வேன்ல இருந்து மரத்துல இருந்து குதிக்கிறது, இந்த இதை தூக்கி போடுறது, அதை பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு
பாடம் மெச்சூர் ஆகணும். இல்லை அதாவது என்னன்னா பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கும். இப்போ புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து விஜய் ஆக்சுவலாக சொல்ல மாட்டார், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து போய் அப்பா இவர் வீட்டில் சாப்பிட்டாரு அப்படின்னு அவர் மனசளவு நினைக்கலனாலும் அதை கன்வே பண்ற விதம் இருக்குல்ல, அவர் வந்து போய் இந்த வீட்டில் சாப்பிட்டார் அப்படின்னு நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா அதை கன்வே பண்ற விதம் இருக்குல்ல. இப்ப நம்மளே பர்சனலா பேசும்போது பெரிய பெரிய தலைவர்கள் யாரோ ஒருத்தர் நடிகரை கூட பேசும்போது அவன் இவன் பேசலாம். ஆனா கேமரா முன்னாடியோ ஒரு மேடையில பேசும்போது கரெக்டா பேசணும். பாலிடிக்ஸ் வரும்போது இன்னும் கரெக்டா பேசணும். ஸோ அவங்க நினைக்கிற விதம் இல்லை என்ன தப்பா இருக்குன்னு நம்ம சொல்ல வரல. ஆனா பொலிட்டிக்கலி வரும்போது நீங்க கரெக்டா பேசுங்க, பொலிட்டிக்கலி கரெக்டா அதை கன்வே பண்ணுங்க அப்படின்றதான். அது வந்து இந்த நிர்வாகிகள்ல பலரும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் வந்து பேசி ஒரு விஷயத்த உருவாக்குறதுன்னு இருக்குல்ல, அப்படி பண்ணும்போது டக்குன்னு ஈஸியா வந்து அவங்களுடைய பேச்சு மூலமா ஒரு கொஞ்சம் அலட்சியத்துல உடச்சு அவங்க செயல் எல்லாமே வந்துட்டு மக்கள் வந்துட்டு அவங்க அடித்தட்டு மக்களை தொடர மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கையா இருக்கட்டும், பொறுப்புகள் கொடுத்ததா இருக்கட்டும், ரொம்ப பார்த்து கரெக்டா கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். டிரைவரோட மகனுக்கே ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதெல்லாம் இங்க நல்லா பெரிய விஷயமா பேசினாங்க. ஆனா அதை பேசி இவங்க வந்து மழுங்கடிக்கிறாங்க. ஒண்ணு என்ன தெரியுமா, தாவேக்கால ரொம்ப பேசுறாங்க, ஒண்ணு பேசவே மாட்டாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். இப்போ இந்த போராட்டம் அறிவிச்சாங்க, இங்க சிபிஐ வழக்கையே மாத்திட்டாங்க. சிபிஐக்கு வழக்க மாத்தணும்ன்றதான் போராட்டத்தோட ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பட் அதையே மாத்திட்டாங்க. இனிமேல் நீங்க அவங்களுக்கு அதுல சட்ட சிக்கல் வருது, கோர்ட் வந்து அலோவ் பண்ண நீங்க ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும்ல போராடுது, இதை நீங்க இன்னைக்கு பண்றீங்க, அன்னைக்கே பண்ணி நடந்த அடுத்த ஒரு நாள்ல நீங்க முடிச்சு பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீரியமா இருந்திருக்கும். நாம் தமிழர் முடிச்சிட்டாங்க அந்த கேப்ல டக்குன்னு. நாம் தமிழர் வந்து அவங்களோட இதை போட்டு சீமா தமிழர்லாம் நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா சீமான் மேல 1000 விமர்சனம் இருக்கலாங்க, எவ்வளவோ பேசலாங்க. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் எடுத்து இப்ப கூட சாட்டை துரைமுருகன் பேசின விஷயம், ஆமா அந்த இதுல ஆக்சுவலா அவர் கலந்துக்கல, சீமான் கலந்துக்கல, சாட்டை துரைமுருகன் மத்த தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பேசின விஷயம் எவ்வளவு வைரல் ஆயிருக்கு அந்த ஒரு வார்த்தை. ஆனா அது தவறுன்னு சொல்லியும் ரைட்டுன்னு சொல்லியும் ஏதோ ஒரு பேசு பொருளா மாறி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி சீமானா இருக்கட்டுமே ஒரு செய்தியாளர் சந்திப்புல போய் உட்காந்துருக்காருன்னா ஒரு 1 hour நடக்கும், 2 hours இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது கொஸ்டின் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே பண்ணது இல்லையா. முடிஞ்ச வரைக்கும் சிஎம் அவர்களே வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அடுத்த கொஸ்டின் கேட்டா அப்படியே நவுந்து போறாரு, என்ன அப்படின்னு கேட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா திரும்ப வந்து பதில் சொல்றலாம், அது வேற விஷயம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் அதான் பண்றாரு. முடிக்கிறது வந்து பேசுறவங்க கையில தான் இருக்கும். ஆனா சீமானோட செய்தியாளர் சந்திப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது கேள்வி இருக்கா, ஏன்னா நீ எதை வேணாலும் கேள்வி சொல்ல ரெடியா. நான் சொல்றது ரொம்ப ஓப்பனா சொல்ல போனா ஈவன் தோ விஜயலட்சுமி இஷ்யூ வரும்போது கூட சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. அதுவும் ஒரு வாட்டி உள்ள அந்த என்கொயரிக்கு முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடத்திட்டு அப்பயும் கேட்டு போறாரு, கேள்வி இருக்கான்னு கேட்டு போறாரு. சோ இதை பார்க்கும்போது எனக்கு அவர் மேல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தனி மரியாதை இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் எடுத்து பண்றாங்கல்ல, அதை தாவேக்காவும் பண்ணணும். அதுக்கு ஒரு செயற்குழு கூட்டம் வச்சுதான் நான் வந்து பேசுவேன், அதுக்கப்புறமா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத தாண்டி தனித்தனியா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தோம். நம்ம அட்வைஸ் பண்ணல, ஆக்சுவலி ஒரு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றோம், விமர்சனமா தான் சொல்றோம், விருப்பம் தான். ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்ப ஆகஸ்ட் மாசம் சுற்றுப்பயணம் சொல்றாங்க. எனக்கு சுற்றுப்பயணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது, ஏன்னா எல்லா தொகுதிக்கும்ன்றது சாத்தியமான எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இவங்க என்ன பிளான் பண்ணிருக்கதா சொல்றாங்கன்னா தெருமுனை கூட்டம் சொல்றோம்ல, அது வந்து கொஞ்சம் வெளியில வந்து சிட்டிக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு கூட்டம், இன்னொன்னு திருச்சியில அல்லது மதுரையில மாநாடுன்னு சொல்லி பேசியிருக்காங்க. திருச்சி மதுரை மாநாடு சாத்தியம், அது கண்டிப்பா தெரியுது. திருச்சியில பண்ணாலும் ஓகே, இல்ல திருச்சியில பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பக்கம் தென் மாவட்டம் ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். மதுரைன்னும் போது நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம், வட மாவட்டங்கள் தென் ஏன்னா எல்லாமே மதுரை தான் சென்டரா இருக்கும், திருச்சி தான் சென்டரா இருக்கும். ஸோ நீங்க எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மதுரைன்ற போது கொஞ்சம் சினிமா, விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும், ஏன்னா எம்ஜிஆரோட ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே நடந்த விஷயங்கள் எல்லாமே அங்கதான் நடந்துச்சு. ஸோ மதுரை திருச்சின்னும் போது நல்ல இடம் தான். ஸோ மாநாடு நடந்துரும். பட் 204 தொகுதிக்கும் போயிட்டு வர்றது இருக்குல்ல, எனக்கு அது சாத்தியமான்றது இல்லை. அது வந்து சாத்தியம்ன்றதை நீ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா வேற வழி கிடையாது. இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டு எல்லாருமே பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல, அதாவது அவங்க கட்சி வீடுடா போயிட்டு அந்த மாதிரி வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த 10 வருஷம் போயிடுச்சு அதிமுக கையில, இந்த வருஷம் விட்டா முடிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும், வேற வழியே இல்லை. ஸோ போயிட்டு வந்துட்டாரா. அதுக்கடுத்து ராகுல் காந்தி வந்து பாரத் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டாரு, அது ஒன்று. அண்ணாமலை பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. சீமான் எல்லா தேர்தலுமே நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க போவாங்க, அந்த வேனில் போக மாட்டாங்க, அங்கங்கே கூட்டம் போடுவாங்க. இப்போ அந்த வேன் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து அதிக நோட்டிசபிள் பார்ட்டியாக இருக்கிறது வந்து டிவிகே தான். அதனால வந்து வேற வழியே இல்லை அவங்களுக்கு. விஜய் தான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருக்காரு.
ஸோ அவர் அந்த வார்த்தையை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இதுதான் ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியாக இருக்காரு. 234 தொகுதிக்கும் அவர் போய் தான் ஆகணும். அது டைம் கன்சியூமிங். கண்டிப்பாங்க. நீங்கள் சொல்கிற அதை நார்மலைசிங் பண்ணி ஆகணும். எவ்வளோ நாள் தான் வந்துட்டு இப்போ சினிமா ஆக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் டவுன் ஆகிடுவீங்க, உங்களை ஈஸியாக டக்குன்னு மீட் பண்ணிடலாம், பார்த்துடலாம். நிறைய ஆக்டர்ஸ் தான். இப்போ ரஜினி சாரை சொல்லும்போது அவர் நிறைய இடத்துக்கு கலந்துக்க மாட்டார். கமல் சார் எல்லா இடத்துக்கும் போவார். ஸோ கமல் சாரை பார்க்குற வியப்பை ரஜினி சாரை பார்க்கும் வியப்பு அதிகமாக இருக்கும்லாம் பேசுவாங்க. காரணம் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு. அதை வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்றாரு ஸ்டில். ஆனா அது வந்து அரசியல் உடைக்கணும். ஏன்னா வந்து விஜயை பார்க்கணும்னு ஆசைப்படுறத தாண்டி விஜய் சார் வராரு, நம்ம எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், நம்ம விலகி வழி விடணும், நம்ம இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணக்கூடாது, தாவேக்கு தப்பாயிடும், அவர் ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மனநிலை மாறணும். கண்டிப்பா அதை மாத்தாம நீங்க வந்துட்டு இன்னும் வந்து நீங்க ஒரு பெரிய கரிஸ்மா ஃபிகராகவே இருக்கும்போது, ஏன்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயமும் ஜெயலலிதான்ற அந்த விஷயமும் தான் அதிமுகவோட பெரிய உயிர்ப்பா இருந்த விஷயம். ஒரு கவர்ச்சிகரமான தலைவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள பார்க்கணும், அவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன்னா திரை கவர்ச்சின்றதை தாண்டி அவங்க வேணும், ஒரு கவர்ச்சிகரமான ஒரு கரிஸ்மான லீடர்ஸ் அப்படின்னு. அந்த விஷயம் வந்து விஜய்க்கு இருக்கு. விஜய் வந்தா நல்லா இருக்கும், விஜய் வந்தா சூப்பரா இருக்கும்லாம் பேசுறாங்க. அப்போ விஜய் வரணும் கண்டிப்பா. ஏன்னா ஆட்சிக்கு வரதானே வரணும். அது அவங்க நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும். இது இல்லைன்னா அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று என்ன ஒரு பர்செப்ஷன் கொடுக்கும் அப்படின்னா, இப்போ சினிமா நடிகர்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய நடிகர்கள், அவங்களுக்கு கட்சி கொள்கையெல்லாம் இருக்காது, காசு கொடுத்தா எல்லா கட்சிக்குமே போய் பேசுவாங்க, அவங்கள பார்க்கவும் கூட்டம் வரும். ஆனால் அந்த கட்சி ஜெயிச்சுதா அப்படின்னா அது கிடையாது. கஷ்டம். இப்போ விஜய் அவர்கள் வந்து பாஜக சொல்லல, இல்லை எல்லா கட்சியுமே யூஸ் பண்ணுவாங்க, ஜென்ரலாக எல்லா கட்சியுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்களை வந்து எல்லாருமே பார்க்க பிடிக்கும், ஃபேன்ஸ் அதிகம், கொண்டாடுறவங்க அதிகம். பொலிட்டிக்கலி வரும்போது அவங்களோட ஸ்டாண்ட் வேறையா இருக்கலாம். நான் திமுக ஓட்டு போடுவேன், நான் அதிமுக ஓட்டு போடுவேன், நான் பாஜக ஓட்டு போடுவேன், ஆனால் எனக்கு விஜய் தான் பிடிக்கும், ஹீரோவா அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதை உடச்சி ஒரு ஹீரோவா இல்லாமல் ஒரு அரசியல் தலைவராக அவருக்கு கூட்டம் கூடுற சூழ்நிலை ஏற்படணும்னா அவங்க வந்து இதை நார்மலைஸ் பண்ணி தான் ஆகணும். ரசிகர்களாக வராமல் தொண்டர்களாக வந்தால் கூட்டமும் டிசிப்ளின்டாக இருக்கும், அவனுடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பேசி பேசி வளர்ந்த கூட்டம் இது. கட்சிகள் எல்லாமே நீங்கள் திமுக எடுத்துட்டாலும் சரி, அதிமுக எடுத்துட்டாலும் சரி, சிறப்பான பேச்சாளர்கள்ன்றவங்க இருப்பாங்க. அண்ணா ஸ்பீச்சை வந்து மழை விட்டாலும் மழை பெஞ்சிட்டே இருந்தாலும் அப்படி கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது எம்ஜிஆர் ரொம்ப ரத்தின சுருக்கமாக பேசுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக பேசினாலும் அதை பார்க்குற மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸ்பீச் ரொம்ப தெளிவாக இருக்கணும். விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த பவர் இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சார உரைன்னு சொல்லிட்டு ஒரு 1 hour பேசுவாங்க. அந்த 1 hour உட்காந்து லைவ்ல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. கலைஞர் அவர்கள் பேசுவாங்க, கலைஞருடைய ஸ்பீச் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசி பேசி வளர்த்து கொண்டு வந்த இடம் தான் இந்த இடம். ஸோ அவங்க பேச்சை கேட்கணும்னு திரண்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த ஸ்பீச் திறமை வந்து விஜய் கிட்ட இருக்கு, அது இல்லாமலாம் இல்லை. ஆனால் நிறைய பேசணும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஹீரோ, ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவை பார்த்தோம், கத்தி கிளைமேக்ஸில் பேசுகிற மாதிரி விஜய் பேசணும், பார்த்தாலே போதும். இதை உடைச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு காது கொடுத்து கேட்குற அந்த இடம் வருது இல்லை. விஜய் ஆக்சுவலி போன ஒரு இந்த வார்டு உறுப்பினர்களா பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு இல்லையா, அப்போ விஜயே சொன்னார், நீங்கள் இதெல்லாம் உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் வேற லெவல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவருக்கே இப்போ தோணுது, அதை விட்டுறாங்க, வேற லெவல் பாய்ஸ் மட்டும் பரவாயில்லையே, உட்காந்து கேட்குற அளவுக்கு நம்ம ட்ரைன் பண்ணிட்டோமேனு. அதைத்தான் இன்னும் சொல்கிறோம். இதை தாண்டி விஜய் அவர்கள் என்ன வராரு, என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு, அதையும் கொஞ்சம் காதுல வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த நடிகர் இவர் வந்து இவ்வளவுதான் பண்ணுவாரு, அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஜனநாயகன் ஹிட் ஃபிளாப், அதுக்கப்புறம் அவர் வந்து அரசியல் விட்டு வந்துருவாரு. என்ன கேட்டா அதை அவங்க கன்சர்னே எடுத்துக்க கூடாது. ஜனநாயகன் எப்படி போகுதுன்றதை பத்தி இதுக்கப்புறம் தாவேக்க தொண்டர்கள் பேசக்கூடாதுங்க, விஜய் ரசிகர்கள் பேசலாம், தாவேக்க தொண்டர்கள் அதை பத்தி கவலைப்படக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா ஆனா நடக்குது பாருங்களேன், அவர் வந்து இப்ப போலீஸ் ஷூட் போட்டு கத்தியை வச்சுக்கிட்டு மாசா ஒரு இது போடுறாரு, இந்த பக்கம் பார்த்தா போலீஸ் மேல இவர் ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டுல. இதுவே உங்களுக்கு வந்து அது ஒரு ரிஃப்ட், அது எப்பயுமே இருக்கும், அது வேற ஒரு பாலிடிக்ஸ், அதாவது வழி வேற. சொல்ல போனோம் வச்சுங்களேன், சினிமா அரசியலையும் சேர்க்காதீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாரி அப்படி ஒண்ணு இல்ல, சேர்க்காம இருக்க முடியாது. துணை முதலமைச்சர் ஆகணும்னா கூட 4 படம் நடிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பா. என்ன இன்னொரு டு சம்மிட் அப் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பாலிடிக்ஸை பேசிட்டார். நம்ம கொள்கை இது, கட்சி இது, இப்படி இருக்க போகிறோம் எல்லாமே. அதுக்கடுத்து ஒரு செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், இப்படி நிறைய இருக்குல்ல, இன் டீட்டெயில்டாக போயிட்டு இந்த 234 தொகுதி போகிறது இப்போது 7ஆம் தேதி அதிமுக ஆரம்பிக்க போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து போராட்டத்தில் தமிழ்நாடு ஆரம்பித்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம். நீங்கள் அந்த தொகுதி வாரியாக போனீங்கன்னா மட்டும்தான் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த ஊரில் பிரச்சனையை பேசவே முடியும். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் 100 பிரச்சனை இருக்கும், தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இருக்கும், கோயம்புத்தூருக்கு தனியாக 100 பிரச்சனை இருக்கும், திருச்சிக்கு தனியாக 100 இருக்கும், திண்டுக்கல்லுக்கு தனியாக 100 இருக்கும். நீங்கள் அங்கே போய் கால் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க.
ஆனால் அதை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாலிடிக்ஸில். திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தலைவர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், மாவட்ட செயலர் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை அறிமுகப்படுத்தணும். விஜய் சார் பக்கத்துல இருந்துகிட்டு குஷியானந்த் அவர்கள் எங்க போனாலும் வந்துட்டு ஏன் போட்டோ எடுக்கிறாங்கன்னா இவர் விஜய் கூடவே இருக்காருங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று நம்ம கட்சியோட பொதுச்செயலாளர்கள் எடுக்கிறாங்கன்ட்டு விஜய் அறிமுகப்படுத்தாம விஜயானந்த் யாரும் போட்டோ எடுக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது நீங்க சொல்றது சரிதான். ஒரு மதுரை போவாரா, அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வராரா, இவர் தான் மாவட்ட செயலாளர், உங்களுடைய குறைகள்லாம் சொல்லுங்க, அப்படி பண்ணால் மட்டும்தான். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக நான் சொல்கிறேன். உதயநிதி அவர்கள் மதுரை வரைக்கும் போயிருந்தாங்க. அப்போ எங்கள் வீட்டு சைடு போயிருந்தாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொன்ன விஷயமா தான், உதயநிதி பாருங்க வீட்டுக்கு பக்கமே வந்துட்டாரு, இங்கேருந்து பார்த்தேன், அவரை நல்லா பேசினாரு அப்படின்னு. இது என்ன கொண்டு வருது அப்படின்னா, வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிறது. நான் அதை ஆக்சுவலி உண்மையாவே சொல்றேன். வந்துட்டாருங்கிறத நீங்க எவ்வளவு அழகா நீங்க யோசிக்கிறீங்க. வந்துட்டாரு அப்படின்ட்டு, கை கொடுத்துட்டாரு, பேசிட்டாரு அப்படிங்கிறத. அப்ப அந்த இம்பாக்ட வந்து நீங்க விஜய் கொடுத்தாருன்னா அதே இம்பாக்ட் விஜய்க்கும் வரும் இல்லையா? சும்மாவா நம்ம முதலமைச்சர் வந்து எங்க வீட்டு தெருவில் நிக்கிறாருங்க, நான் பார்த்தேங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடும்போது கண்டிப்பா தோணுங்க. அவரை பார்க்க முடியுது, பேச முடியுது. நாளைக்கு தெருவில் ஒரு பிரச்சனைனா வந்து அவர் கேட்பாரு, நான் போய் அவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு. அது சாத்தியப்படுதோ இல்லையோ ஒரு நம்பிக்கை உருவாக்கிடணும். நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட் செட்டே அதுதான். ஆமா, இவன் நமக்கானவன் முடிவு பண்ணிட்டு. ரமணா படத்துல வர மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்கள் யாரு மேலேயும் சாமானியமா அன்பு வைக்க மாட்டாங்க, சாகராஜி மறக்க மாட்டாங்க. அந்த ஒரு அதே ஆளுங்க தான் காமராஜரையும் தோக்கடிச்சாங்க. ஆமா, அது ஒரு இல்ல, அது அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் இல்ல. விஜய் அவர்களை சுத்தி ஒரு ஷீல்டு ஒன்று இருக்கு. அந்த ஷீல்டை உடைச்சிட்டு அவர் ஒரு காமன் மேனுக்கான ஒரு லீடரா மாத்தாம அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் வராது. கண்டிப்பாங்க, எல்லா கட்சியும் அதை பண்ணியிருக்காங்க, அவங்க அதை அடுத்து பண்ணணும். கண்டிப்பா. நிறைவா நான் ஒன்று சொல்றேன், என்னன்னா விஜய் அவர்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாக்குறாரோ இல்லையோ, பாலிவுட் புதிய தலைமை எல்லாம் பாக்குறாரோ இல்லையோ, யூடியூப் சேனல் நல்லா பாக்குறாரு. பிகாஸ் மீம் ரெஃபரன்ஸ்ல சொல்றாரு, இங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறாரு. பனையூர் பண்ணையாருன்னா உடனே ரிப்ளை கொடுக்குறாரு. நீங்க ஏன் சார் வெளியே வர மாட்டீங்க, களத்துல வர மாட்டீங்கன்னா களத்துக்கு வந்து நிக்கிறாரு. நீங்க திமுக அதிமுக பேரை சொல்ல மாட்டீங்கன்னா பேரை சொல்றாரு. அதையும் சொல்றாரு, நான் சொல்றது என்ன பயமா, நான் சொல்றேங்கிறாரு. இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல பேசல, யூடியூப்ல பேசல. நம்மளுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தாருன்னா நாங்க சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு அடிப்படையா இங்க கட்சி நடக்கக்கூடிய விஷயம் விமர்சனத்தை ஒரு பத்திரிகையாளர்கள் நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். ஓகேவா? இதை வந்துட்டு அவங்க கண்டிப்பா பார்த்தாலும் சரி, பார்க்கலாலும் சரி, மக்களுக்கு தேவையான விஷயம் இது மட்டும்தான். தாவேக்கான எதிர்பார்க்கிறோம் இது மட்டும்தான். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.